9 மணிக்கெல்லாம் வயல்ல போய் பஞ்ச் வைக்கணும். டேட் 12வது பாஸ் பண்ணிட்டப்பா. சூப்பர்டா. நெக்ஸ்ட் என்ன? அக்ரிகல்ச்சர் தான்ப்பா படிக்கலாம்னு இருக்கேன். வெரி குட் வெரி குட். அப்பாக்கு அப்புறம் நீ தாண்டா விவசாயம்லாம் எடுத்து பார்க்கணும். கண்டிப்பாப்பா. ஆமாப்பா, உங்க காலத்துல எந்த படிப்பு ஃபேமஸா இருந்தது? இன்ஜினியரிங் தான்டா. இங்க பாரு, இன்ஜினியரிங் படிக்க போறோம்னு சொன்னா வீட்ல பெத்தவன்லாம் பதறுவாங்க, படிச்சவன் அத்தனை பேரும் வேலை இல்லாம கதறுவாங்க. என்னப்பா சொல்ற? அட ஆமாப்பா, அப்பா கூட மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். அப்புறம் கஷ்டப்பட்டு ஐடி கோர்ஸ்லாம் பண்ணி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஐடியா? அதுக்கு கம்ப்யூட்டர்ல படிக்கணும். என்ன பண்றது, வேலை கிடைக்கல. அதனால கோர்ஸ் பண்ணிட்டு உள்ள பூந்துட்டோம். அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியை வச்சு எங்க காலத்துல டிராகன் கூட ஒரு படம் வந்துச்சுப்பா. யாருப்பா ஹீரோ? அட நம்ம சிஎம் பிரதீப் ரங்கநாதன். அவர்தான். நம்ம சிஎம் படம்லாம் நடிச்சிருக்காரா? நடிச்சிருக்காராவா? அந்த படத்துல ஹீரோயின் இடுப்ப பார்த்து இடுப்பா அது அப்படின்னு பாரு. இங்க 100 days பிளாக் பஸ்டர். அப்புறம் ஏன்பா அவனை வேலையை விட்டு துரத்தி விட்டாங்க? அட ஏன்னு ஒண்ணு வந்துச்சுடா. ஏய் அப்பயே வந்துருச்சாப்பா? அது வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டு எங்களை அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்க. அப்புறம் என்னதான்ப்பா பண்ண? அப்புறம் தாத்தா கையில காலில் விழுந்து விவசாயத்தை கத்துக்கிட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துல வளர்ந்து 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு அப்பா வந்திருக்கேன். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குப்பா. டேய், நீ விவசாயம் பண்ணி அப்பா மாதிரி பெரிய விவசாயம் வரணும்டா. அப்பா காலத்துல அக்ரிகல்ச்சர் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இப்பதான் தெருவுல வந்து 4 காலேஜ் இருக்குதே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, சீட்டு கிடைச்சிரும். டேய் சொன்னா கேட்க மாட்டியாடா? ஏய் சுப்பிரமணியம், என்னங்க? என் பையன் அக்ரிகல்ச்சர் படிக்க மாட்டானா? அக்ரிகல்ச்சர் படிக்க மாட்டேன்னு சொல்றானா? ஏய் அவனை இங்க கொண்டு வாடா, நான் மட்டும் கழுவுறேன்.